கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 26/6/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாய் நீர் செய்தலும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச விலைக்கு இவரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய நேசக்கரம் இவரோடு இந்த அற்புதம் செய்வதாக உடைய கிருபைக்குள்ளாக இவரை நீர் மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படும்படி நீர் செய்தலும்படி ஜெபிக்கிறேன். உடைய கோலும் கைத்தடியும் எப்போதும் இவரை தேற்றுவதாக. ஏசாயா 58:9 நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரை கூப்பிடுகிற யாவருக்கும் மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாயிருக்கிறபடினாலே இவருக்கு ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுத்த ஆசீர்வாதத்தின் நன்மை தரப்போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 26/6/2025 இந்திய தேசத்திற்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மையை காணும்படி நீர் செய்தலும்படி ஜெபிக்கிறபடி கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றமுடைய நிறைவானது தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தலும்படியாய் ஜெபிக்கிறேன். தகப்பனை, தேசத்தில் என் தேவனுடைய கிருபையினாலே எல்லா ஜனங்களும் உண்மை அறிகிற அறிவில் நிரம்பி இருக்கட்டும். தகப்பனை, துன்பங்கள் மாறட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆம்.